ஒருத்தங்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு நாம் தமிழர் வந்து ரொம்ப அவதூறாக பேசுகிறானுங்க அப்படிம்பாங்க. இல்லை காசு வாங்கினாலும் அந்த அளவுக்கு பேசுவாங்களா? அவங்களும் மனசாட்சி ஒன்று இருக்கும்ல, உறுத்துமில்ல அப்படின்னு நினைப்போம். ஆனால் பேசுகிறவனெல்லாம் போய் நம்ம உட்காந்து பார்த்தா அவன் ஜாதகத்தை கிளறனா ஒன்று பிறமொழியாக தான் இருக்கிறான், இல்லை என் மண்ணுக்கு துரோகம் செஞ்ச இன துரோகியாக இருக்கிறான். அதனால தான்டா நீ உன் வீட்டுக்கு நியாயம் கேட்க வந்தவங்க, அதாவது அவங்க உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. எப்படி உழைச்சி உன்ன மாதிரி ஓட்கா சாப்பிட்றவங்கள உழைச்சி சாப்பிட்றவங்கள அவங்க பொருள் தவறு, அவங்க பொருளை சாப்பிட்டீங்கன்னா வந்து சைடு எஃபெக்ட் வரும், அது எந்த பேப்பர்ஸ் இல்லை அப்படின்னா அவனுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. உழைச்சி சாப்பிட்றணும் கோவம் வரும். அந்த கோவத்தை தான் உனக்கு வந்து காட்டியிருக்கிறாங்க. அவங்க கேள்வி கேட்குறாங்கல்ல, என் பொருளுக்கு பேப்பர் இல்லையா, எல்லா பேப்பரும் கரெக்டாக வச்சுருக்கிறேன், என் பொருளை சாப்பிட்டு யாருக்காவது பக்க வழி வந்ததா, நீ அதை எடுத்து போடுப்பா, எப்போ பொய்யா பேசுகிறேன்னு அந்த பெண் பேசுகிறாங்க, ராஜ்பவன் மனைவி. ஆனால் நீ என்ன பண்ணுற, அவங்க மனைவியாக அடிப்பேன் கை நீட்டுற. அதனால் ஆம்பளை எந்த ஆம்பளைக்கும் தான் பொண்டாட்டியை ஒருத்தன் அடிப்பேன்னு சொன்னால் திருப்பி அடிச்சிருவோம். அதை தான் ராஜ்பவன் அவர் ஆம்பளை, அதனால் உன்னை அடித்தார். நீ இன துரோகியை சேர்ந்தவன், காங்கிரஸ் சத்தம் உடம்புல ஓடுதில்ல. அதனால தான் அந்த கோபத்தை நாம் தமிழர் மீதும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க பற்றியா அவங்க மீதும் காட்டுறீங்க. ஏய், தங்கிறது திங்கிறது எல்லாம் தமிழ்நாட்டில், விஸ்வாசம் மட்டும் உங்களுக்கு டெல்லியிலையா? திருந்துங்கடா. இந்த மண்ணில் தானே இருக்கிற, இந்த மண்ணில் தானே வாழ்கிற, நீ செத்த அந்த மண்ணில் தானே புதைப்பாங்க. இந்த மண்ணுக்கு விசுவாசமாக இருங்கடா. கடைசியாக செத்தா நெத்தியில் ஓட்டுற ஒத்தரவாயும் தூக்கிட்டு விட்றானுங்கடா. நெல்சா உழைச்சி சாப்பிட்றான் நெல்சா.